லங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள். மெல்லாவி கல்விளானில் வயல்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று நேற்று இனம் தெரியாத நபர்களினால் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது. கல்விளானில் வயற்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விவசாயி ஒருவரின் மோட்டார் சைக்கிளே இவ்வாறு தீயூட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மெல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் மருதமுனை கடற்கரையில் டொல்பின் மீனொன்று இன்றைய தினம் மாலை கரையொதுங்கியுள்ளது. கரையொதுங்கிய டொல்பின் மீனை அப்பகுதி சிறுவர்கள் பிடித்து மீண்டும் கடலில் விடுவதை காணக்கூடியதாக இருந்தது. குறித்த மீன் சுமார் 4 முதல் 5 அடி வரையான நீளம் கொண்டதுடன் இப்பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் கொந்தளிப்பினால் கரையொதுங்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். மேலும் குறித்த மீனை காண்பதற்கு அப்பகுதி மக்கள் வருகை தந்த வண்ணமுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மில்கோ ஹைலண்ட் பால்மா உற்பத்தி பொருட்களை யாழ் குடாநாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ஆரம்ப நிகழ்வு சாவகச்சேரியில் இன்று இடம்பெற்றது. யாழ் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் ஹைலண்ட் பால்மா முகவர் நிலையத்தை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திறந்து வைத்தார். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன், இளங்குமரன், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.